சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈஸ்வரி, இன்னைக்கு என் மனசு நிம்மதியா நிறைவா இருக்கு தெரியுமா? இந்த கோயிலுக்கு வரது அமைதியா இருக்கு. இனிமே குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகணும். வீட்ல இல்லாத ஒரு நிம்மதி இங்க எனக்கு கிடைக்குது. அத்தை, இங்க உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் வீட்லயும் கிடைக்கிற மாதிரி நான் கூடிய சீக்கிரத்திலே பண்றேன். என்ன பண்ண போற? அத்தை, மாமாவோட மரணத்துல இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமான துரோகிய வீட்டை விட்டே விரட்டிட்டா இந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். ஆனா இப்ப அத உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஆனா இன்னையில இருந்து இதுக்கான என்னோட வேலைய நான் ஆரம்பிப்பேன். ஹே அத்தை, என்ன பதில் கொடுக்காம நீ பாட்டுக்கு கற்பனை உலகத்துக்கு போயிட்ட? ஒன்னும் இல்ல அத்தை, இங்க கோயில்ல நீங்க நிம்மதியா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடும் எனக்கு ஒரு கோயில் மாதிரி தான். அதனால இந்த நிம்மதியும் சந்தோஷமும் கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்லயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்றேன்னு சொன்னேன். நான் சும்மா பேச்சுக்காக சொல்லல ஈஸ்வரி, நிஜமாவே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. தோ இந்த அம்மனை இங்க வந்து பாக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு நல்லதான் அவ செய்யறா. அழகு சுந்தரத்துக்கு பொருத்தமானவ நீதான்னு அவ இங்கேதானே உன்னை எனக்கு காட்டி கொடுத்தா. உனக்கு ஞாபகம் இருக்கா? தோ இதே படிக்கட்டுலதான் உன்னை முதல்ல பார்த்தேன். ஆமாத்தே, அடுத்ததா எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம நான் என் தங்கச்சிய கூட்டிட்டு இந்த அம்மனை தேடி இங்க வந்தப்ப உங்களை எனக்கு காட்டி உங்க கூட போன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சது இந்த அம்மன் தான். அத நான் மறக்கலத்த. யார் ஈஸ்வரி? சந்தோஷ் சார் தான் கூப்பிடுறாரு. அபி ரவுடி பசங்க கடத்திட்டு போனதை கேள்விப்பட்டு போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். எடுத்து பேசு. ஓகே, அப்படி போய் பேசு. சரிங்க. வணக்கம் சந்தோஷ் சார். வணக்கம் ஈஸ்வரி. அம்மா எங்க இருக்கீங்க? நாங்க ஃபேமிலியா எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கோம் சார். ஓ, கோயில் இருக்கீங்களா? வெரி குட். சந்தோஷமான விஷயத்தை கேக்குறதுக்கு நல்ல இடம் கோவில் தான். சந்தோஷமான விஷயமா? என்ன சார்? யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு ஈஸ்வரி. அப்படியா சார்? நான் பாஸ் ஆயிட்டேனா? பாஸாவா? நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்க ஈஸ்வரி. என்ன? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார், தேங்க் யூ so much. சரி, நீங்க நல்லபடியா கோயில்ல சாமி கும்பிட்டு வாங்க. நான் உங்க வீட்டுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், நீங்க உள்ள போய் உட்காருங்க, நாங்க இப்பவே கிளம்பி வரோம். சரி ஈஸ்வரி, ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க நிதானமா வாங்க. சரிங்க சார். என்னாச்சு? ரிசல்ட் வந்துருச்சா? ஆமாத்தே, நான் நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன்னு சந்தோஷ் சார் போன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரி. பாத்தியா, இந்த இடத்துக்கு வந்தா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னல, அது நடந்துருச்சு பாரு. பரவாயில்ல, உன் அப்பாவோட கனவை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டு வர. நீ IPS பாஸ் பண்ணிட்டா உன் அப்பாவோட லட்சியம் நிறைவேறிடும். வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் சின்னையாவும் இல்லைன்னா என் அப்பா அம்மாவோட கனவு கனவாவே போயிருக்கும். எல்லா பெருமையும் உங்களுக்கும் சின்னையாவுக்கும் தான். ஹே, தனிப்பட்ட முறையில யாருக்கும் எந்த பெருமையும் போய் சேராது. ஏன்னா நம்ம எல்லாருமே கருவிகள் தான். நம்ம மூலமா உள்ள இருக்கிற தோ இந்த தெய்வம் தான் எல்லாத்தையும் நடத்துது. அந்த தெய்வத்துக்கு தான் போய் எல்லாமே சேரும். அவ செய்யற அருள் தான் இது எல்லாமே. அம்மா, நான் அங்கேயே 2 தொண்டை சாப்பிட்டுட்டு உனக்கு ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் போனா போகுதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தரமாட்டேன். நானே தான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். இப்ப நான் சொல்ல போற சந்தோஷமான விஷயத்த நீ கேட்ட, இந்த தொன்னையில இருக்கிற எல்லாத்தையும் ஈஸ்வரி கிட்டே கொடுத்துருவேன். அதெல்லாம் நான் தரவே மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சொல்றது முதல்ல கேளுடா. என்னம்மா? ஈஸ்வரி நல்ல ரேங்க்ல பாஸ் ஆயிட்டா. அம்மா, நீ என்னம்மா சொல்ற?
ஏன் ஈசு பாஸ் ஆயிட்டாளா? நிஜமாவா? ஆகா ஈஸ்வரி, இந்தா இத புடி, இந்தா சாப்பிடு. ஐயோ இல்ல சின்னையா, உங்களுக்கு பிடிக்கும்ல, நீங்களே சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நீ தான் பாஸ் ஆயிருக்க, கஷ்டப்பட்டு படிச்ச, எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்க, அதனால நீயே இதெல்லாத்தையும் சாப்பிடு. ஆண்டவா, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டாலே. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அம்மா, உன் மருமக பாஸ் ஆயிட்டாமா? உன் மருமக பாஸ் ஆயிட்டா. அபி, உங்க அக்கா பாஸ் ஆயிட்டா. உங்க அக்கா பாஸ் ஆயிட்டா. அம்மா, ஐயே, அம்மனே, அம்மா, ஐயே, ஆத்தா, ஆத்தா, கண்ணை திறந்துட்ட, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. அம்மா, அம்மா, தாயே, நன்றிமா, உனக்கு நன்றி. அம்மா, கோடான கோடி நன்றிமா. அம்மா, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. இத எல்லாத்தையும் சொல்லணுமே. என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. ஏக்கா, 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 என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டாக்கா, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, அண்ணே, சொல்லுங்க. என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. ஐயோ அண்ணே, நீ ஃபெயில் ஆயிட்ட. ஐயோ நீ வச்சுக்கிட்ட. சாமி, சாமி, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. சாமி, இல்ல அம்மனாலதான். ஈஸ்வரி பாரு, ஓவரா பண்றான். போய் அவனை கூட்டிட்டு வா. சரி அபி, இது புடி. என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. எல்லாரும் கேட்டுக்கங்க. இசு, 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 நீ பாஸ் ஆயிட்ட. இசு, நீ பாஸ் ஆயிட்ட. நான் நினைச்ச மாதிரி நீ பாஸ் ஆயிட்ட. சின்னையா, சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இசு குட்டி, எதுக்கு நீ திட்டிக்கிட்டு இருக்கா? என் பொண்டாட்டி ஐபிஎஸ் ஆக போறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? நான் என்ன இதோட நிறுத்திடுவேன் நினைச்சியா? முடியாது. நான் ஆட்டோட மைக் செட்டை போட்டு ஹலோ ஹலோ, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா, ஈஸ்வரி பாஸ் ஆயிட்டா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். சரி 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 சரி, மைக்க கட்டி ஊரு பூரா சொல்றதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல வாங்க வீட்டுக்கு போலாம். அங்க சந்தோஷ் சார் நமக்காக வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமாமா, சரி நான் வரட்டுமா? என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. வரேன். எல்லாருக்கும் அப்புறமா வந்து சீட்டு தரேன். என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா. வீசக்காரனே, என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டானே. இது அம்மா, அம்மா, என்னடா ஈசு பாஸ் ஆயிட்டமா. நீ அவளுக்காக ஜெயிலுக்கு போனது, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் அம்மா தாயே பலன் கிடைச்சிருச்சுமா. ஈசு, வாழ்த்துக்கள் ஈசு. தேங்க் யூ. இப்ப கிளம்பலாமா? போலாமா, போலாமா. வாங்க. ஐயோ, நீ பாஸ் ஆயிட்டி ஈசு. சந்தோஷ் சார், சந்தோஷ் சார், சந்தோஷ் சார், சந்தோஷ் சார், சந்தோஷ் சார் வந்துட்டீங்களா? சந்தோஷ் சார், சந்தோஷம் சார். ஈஸ்வரி பாஸ் ஆயிட்டா சார். ஈஸ்வரி பாஸ் ஆயிட்டா. என்ன பண்றீங்க? ஐயோ, ஈஸ்வரி ஐபிஎஸ் ஆயிட்டா. அத்தை, அத்தை, உங்க பொண்ணு ஐபிஎஸ் ஆயிட்டா. அத்தை, உங்க பொண்ணு ஐபிஎஸ் ஆயிட்டா. தேதி குச்சி, உங்க அண்ணி ஐபிஎஸ் ஆயிட்டாளா? ஐபிஎஸ் ஆயிட்டா. என்னங்க, அந்த முட்டாள் பையன் நம்ம தலையில இடி தூக்கி போடுறான். எனக்கு ஒன்னும் புரியல கிரிஜா, பேசாம வா.